டிஎன்பிஎஸ்சி வினாவிடில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு அறிவியல் ஆகும். அறிவியல் பாடத்தில் நிலவாழ் தாவரங்களை பற்றி சில தகவல்கள். பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து பாடங்கள் சம்பந்தமான வினாவிடைகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைப்புக்கு போகலாம். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நிலவாழ் உயிரினம் மாஸ்கன் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும். அடுத்து வளரக்கூடிய பருவங்களில் தாவரங்களில் மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். அடுத்து தென் அமெரிக்க கண்டத்தில் காணப்படுகின்ற அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கு தேவையான ஆக்சிஜன் பாதி அளவை உற்பத்தி செய்கிறது. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, எங்களுடைய சேனலில் குறிப்பாக தமிழ், அறிவியல், வரலாறு, அரசியலமைப்பு, பொருளியல் சார்ந்த உங்களுக்கு தெரியுமா என்ற தகவல்களும் அது சார்ந்த டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான வினாவிடைகளை தொடர்ந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து என்ன பண்ணுங்கனாக்கா, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில வினாக்கள் கேட்கப்படும் போது அவற்றுக்கான விடைகளை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களோட தொடர்ந்து பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சேனல் தொடர்ந்து நிறைய வினாவிடைகள்லாம் இதுவரை கொடுத்துட்டு வந்திருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் எப்படி படித்தால் எளிதாக வெற்றி பெற முடியும் என்பதையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால் இது போன்ற சின்ன சின்ன தகவல்களை நீங்கள் நோட்ஸாக எடுத்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்புக்கு தேவையான சமூக அறிவியல் சார்ந்த வினாவிடைகள் எப்படி படித்தால் அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நன்றி, தேங்க்யூ.